இந்த வியூவோட இந்த பிரிட்ஜு தான் பாருங்க, வழியை மறைச்சிட்டாங்க பாருங்க, பார்க்கவும் முடியல. வாழ்க்கையிலேயே முதல் முறையா புல்லட் ட்ரெயின்ல போறோம். இதை பார்த்தீங்களா, புல்லட் ட்ரெயின். வாவ் மக்களே, எங்க நேரமா என்னன்னு தெரியல, இன்னைக்கு லைட்டா தூறல் போடுது. இது வந்து வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் மாலா. மாலை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் வராங்க. ஒவ்வொரு நாட்டோட காப்பி கொட்டையும் வச்சுருக்கோம். மிலானோ, எத்தியோப்பியா, காஸ்டாரிக்கா, மெக்சிகோ, கென்யா எல்லாமே இருக்கு பாருங்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் தமிழன். இட்டாலி ட்ரிப்பு சூப்பராக போயிட்டுருக்கு. 3 நாள் வெனிஸ் வந்து தரமாக இருந்துச்சு. 4வது நாள் இன்னைக்கு வந்து வேற ஒரு சிட்டிக்கு போகிறோம். மிலான் சொல்லிட்டு ஒரு சூப்பரான சிட்டிக்கு போகிறோம். வாழ்க்கையிலேயே முதல் முறையாக புல்லட் ட்ரெயினில் போகிறோம். இதை பார்த்தீங்களா, புல்லட் ட்ரெயின். இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 20 கண்ட்ரிக்கு மேலே போயிருக்கோம். ஆனால் புல்லட் ட்ரெயினில் போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் புல்லட் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத நான் என்ஜாய் பண்ண போகிறேன், நீங்களும் பார்க்க போகிறீங்க. போகலாம் மக்களே, வாங்க. டிக்கெட் வந்து எனக்கு, பிரைக்தாக்கு, ஒய்ஃபுக்கு 3 பேருக்கு சேர்த்து 120 ரூபா ஆச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், 120 ரூபா. போகிறதுக்கு வரத்துக்கு சேர்த்து 250 யூரோஸ். முன்னாடியே புக் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். நாங்கள் லாஸ்ட் மினிட்ல போனோம், அதனால காஸ்ட்லி. போகலாமா? சூப்பராக இருக்கு. A few moments later. மக்களே, மிலான் சிட்டிக்கு வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷனே பிரம்மாண்டமாக இருக்கு. ட்ரெயின் வந்து நான் பயங்கர ஸ்பீடாக எதிர்பார்த்தேன். ரொம்ப ஸ்பீடாலாம் போகல, நடுவில் ஸ்டாப்பிங்லாம் வச்சு ஓரளவுக்கு நிதானமாக தான் போச்சு. ஆனால் நார்மலாக 3.5 hours ஆகுமா, இது வந்து 2.5 மணி நேரத்தில் கொண்டு வந்து விட்டுருச்சு. ரயில்வே ஸ்டேஷன் இம்ப்ரெஷனே பயங்கரமாக இருக்கு. இன்னைக்கு நைட்டு நாங்கள் ரிட்டர்ன் போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து 9:30 மணிக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நாள் மட்டும்தான் மிலானில் இருக்க போகிறோம். கடன்னு போயிட்டு முக்கியமான இடத்துல சுற்றி பார்ப்போம் மக்களே, வாங்க. மக்களே, இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். ஏதோ மாளிகை மாதிரி இருக்கு. போலாமா? மிலான் டெரரா இருக்கும் போல இருக்க. ஆரம்பமே பட்டையை கலப்புது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழேயே வந்து நிறைய கடைகள் இருக்கு. இங்கே வேப் கடைகள், காஃபி ஷாப்பு, பீட்சா ஷாப்பு. அம்மா, ஒரு காஃபி குடிக்கலாமா? தலை வலிக்குதுமா. பிரைவுக்கு ஏதாவது டோனட்ஸ் வாங்கிக்கோ. மக்களே, கரெக்டாக அந்த மிலான் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நாங்கள் ஒரு 4-5 இடங்கள் பார்த்து வச்சுருந்தோம். அதெல்லாம் எவ்வளோ தூரம் வருது, நான் பக்கத்துலேயே தான் இருக்கும் அப்படின்னு. யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும், சென்ட்ரமாக அதை சுற்றி தான் இருக்கும். பட் மிலானில் வந்து அந்த மெயினான ஒரு ஸ்பாட்டு, அதாவது இங்கே ஃபேமஸான கெத்தீட்ரல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்டாப், கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வந்துச்சு. எப்படி போகலான்னு சொல்லி பார்க்கும்போது மெட்ரோ வந்து சும்மா ஒரு வாட்டி போயிட்டு வரதா 2.20. ஒரு நாள் பாஸ் வந்து 7 ரூபா 50 காசு. ஸோ எனக்கு, ஒய்ஃபுக்கு 2 பாஸ் வாங்கியாச்சு. சூப்பராக இருந்தது. 4 ஸ்டாப்பு தான், சர்ன்னு வந்தாச்சு. மெயினான ஸ்பாட் அது பாருங்க மக்களே, மிலான் கேத்தீட்ரல் பிரம்மாண்டமாக இருக்கு. அப்படி போகும்போதே பிரம்மாண்டமாக இருக்கு, வேற லெவல் மக்களே. என்ன ஒன்று, இங்கே நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரிய மாட்டுது. வெனிஸ்லாம் எல்லாரும் இங்கிலீஷ் பேசுனாங்க. இங்கே வந்து போலீஸ்காரங்களே தெரிய மாட்டேங்குது. வாவ், மிலான் கேத்தீட்ரல் பிரம்மாண்டம், சூப்பர்லாமா மக்களே. எங்க நேரமா என்னன்னு தெரியல, இன்னைக்கு லைட்டா தூறல் போடுது. ஆனா இந்த கேத்தீட்ரல் வேற லெவல் மக்களே, செம்மையா இருக்கு பாருங்க. மழை லைட்டா தூறல் போடுது. இங்க வந்து வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, இங்க இந்த பேர்ட்ஸுக்கு உணவு அளிக்கிறதுக்கு வந்து ஒரு சில ஆட்கள் வந்து உங்ககிட்ட இது தருவாங்க, நீங்கள் அதை வாங்காதீங்க, வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட துட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை முடிச்சு வைக்கிறாப்புல. இங்கே ஒருத்தர் வந்து இந்தா புறாக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லி கொடுக்குறாப்புல. கொடுத்துட்டு கேட்பாங்களாம் காசு, 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடுன்னு. சூப்பர்ப்பா, ஆரம்பமே அமகலமாக இருக்கு. மிலான் வேற லெவல். பக்கத்துலேயே சரவண பவனம் இருக்கு. ரைத்த வேற ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றா.
போய் சாப்பிடலாமா மக்களே? வந்து ஆர்டர் பண்ணோம், கரெக்டாக 1 நிமிஷம் தான். என்ன தான் பண்ணான்னு தெரில, எல்லாம் உடனே வந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து 2 இட்லி, ஒய்ஃபுக்கு வந்து 2 இட்லி வடை, எனக்கு மினி இட்லி, அதுக்கப்புறம் மைசூர் மசால் தோசை. சரவணபவனில் சாப்பிட்டு வந்தாச்சு. சாப்பாடுலாம் சூப்பராக இருந்தது. நான் கூட ஒரு சின்ன பயத்தோடு தான் போனேன். ஏன்னா யூரோப்பில் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்துருந்தது. பட் ஓகே, நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. சர்வீஸும் பட்டே கலப்புனாங்க. சாப்பிட்டு உள்ளே போய் ஆர்டர் பண்ணி கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுச்சு. அது மச் அப்ரிசியேட்டட். என்னன்னா பில் எதிரும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 3 யூரோஸ் போட்டிருந்தாங்க. அது ஏதோ தனியாக சார்ஜஸ் இருந்தது நாங்கள் சாப்பிட்ட ஐட்டத்துக்கு இல்லாமல். அது எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது இந்த கட்லரி ப்ளஸ் வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லையுமே வாங்குவாங்க, ஒரு ஆளுக்கு 1 யூரோ வாங்குவாங்களாம். அது எனக்கு புதுசாக இருந்தது. நெதர்லாண்ட்ஸில் அந்த மாதிரி கிடையாது. இத்தாலியில் ஏதோ ஒரு புது ரூல்ஸ் போல இருக்கு. இப்போ 10 பேர் வராங்கன்னா தனியாக 10 யூரோ கொடுக்கணுமா. இங்கே வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஏரியா போகுது, பிரம்மாண்டமாக இருக்கு. மக்களே, இந்த மாலை பாருங்களேன், வேற லெவலில் இருக்கு. இந்த மாலை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் வராங்க. செம்மையா இருக்கு. சைடில் நிறைய கடைகள்லாம் இருக்கு, ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. எல்லாம் பணக்கார கடைகள். நான் நேற்று ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், மிலானில் போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. எல்லாத்துலேயுமே இதை வந்து மறக்காமல் பாருங்க. இந்த மால் வந்து சூப்பராக இருக்கும். மக்களே, இது வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட யூரோப்பில் வந்து ஒரு 40 மாலுக்கு போயிருக்கேன் மக்களே. ஆனால் இந்த மாதிரி மாலை வந்து நான் பார்த்ததே கிடையாது மக்களே. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்களேன், வேற லெவல் மக்களே. கூட்டமும் பயங்கர கூட்டம். இங்கேருந்து அப்படியே எல்லாரும் மேலே சைடில் அப்படி இப்படின்னு ஃபோட்டோ எடுத்து தள்ளுறாங்க மக்களே. மாலை பார்த்தாச்சு, அப்படியே வெளியே கொஞ்சம் ரவுண்ட் அடிப்போம். இங்கேயும் பாருங்க, நிறைய சாப்பாடு கடைகள். மொட்டைன்னு ஒரு கடை, மொட்டை சோறு நிற்க கடை. அதுக்கப்புறம் பர்கர் கிங்கு, பீட்சா கடை. பாருங்க மக்களே, இந்த மாலை சுற்றி தான் இந்த கடைகள்லாம் இருக்கு. சாரி, இந்த கெத்தீட்ரலை சுற்றி தான் இந்த கடைகள்லாம் இருக்கு மக்களே. மெயினான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் மாலாம். உலகத்தோட ரொம்ப பழமையான மால் இதானா, மிலான்ல இருக்கு. இங்கே பேரா ஒலிம்பிக் போட்டி கூட நடக்குது போல இருக்கு. நிறைய லைட்டிங்லாம் வச்சு கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க. கூட்டம் எதுக்கு நிற்குது? விசாவா பேகமெண்டி கோன் கார்ட்டா, இது விசா வேர்ல்ட் வைட் பார்ட்னர். மிலான் வந்து பக்கா சிட்டி, நம்ம ஆம்ஸ்டர்டாம் மாதிரி ஒரு பரபரப்பான சிட்டி. இங்கேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க சொன்னாங்க மக்களே. இங்கேயும் நிறைய பிக் பாக்கெட்லாம் நடக்குமா. டபுள் டக்கர் பஸ்ஸு, மெக்டொனால்ட்ஸ்,
சரவணபவனில் சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆயிடும் போல இருக்கு. Yeah, you have cappuccino? Yes. Okay. Yeah, To the side, take away. I'll take away, man. Side, Yeah. take away. இது வந்து ஸ்டார்பக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு இடம். இதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸ் மிலான்லன்னு சொன்னாங்க. இவங்க எப்படி இவங்களோட இதை ரெடி பண்ணுறாங்க எல்லாமே இந்த மிஷின் எல்லாமே காட்டுவாங்களாம். ஒவ்வொரு நாட்டோட காப்பி கொட்டையும் வச்சுருக்காங்க. மிலானோ, எத்தியோப்பியா, காஸ்டாரிக்கா, மெக்சிகோ, கென்யா எல்லாமே இருக்கு பாருங்க. ஸ்டார்பக்ஸோட பேகு, கண்ணாடி. மக்களே, மிலானில் வேறு எந்த இடம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது நேவிக்லியோ கெனால் வாக் அது ரொம்ப நல்லாயிருக்கும், அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு போட்டிருந்தது. அங்கே வந்தேன், சூப்பராக இருக்குது மக்களே, காட்டுறேன் பாருங்க. நேவிக்லியோ கெனால் வாக்கு ஃபுல்லாக சைடில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு. நான் அந்த கெனால் மேலே ஏறி காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, ஃபுல்லாக இந்த பிரிட்ஜில் கூட ஃபுல்லாக பூட்டு போட்டிருக்காங்க பாருங்க. இது என்ன பூட்டுன்னா, லவ்வர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து இதில் வந்து பூட்டு போட்டாங்க. பூட்டு போட்டு சாவியை தூக்கி தண்ணியில் அடிச்சிருவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அந்த காதல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு இடம் விடாமல் போட்டிருக்காங்க பாருங்க. மக்களே, எப்படி இருக்குது இந்த வியூ? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வியூவோட இந்த பிரிட்ஜு தான் பாருங்கள், வழியை மறைச்சிட்டாங்க பாருங்கள், பார்க்கவும் முடியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, எந்த ஊர் போனாலும் அங்கே வந்து நம்ம இந்தியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க, இல்லைனா வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இந்த ஊரில் மட்டும்தான் வந்து எல்லா இடத்துலையுமே பங்களாதேஷ்காரங்க இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு போன வெனிஸ்லேயும் சரி, அங்கே சாப்பாடு கடை எல்லாமே வந்து பங்களாதேஷ் கடை தான். அதேமாரி இங்கே இந்த குட்டி குட்டி ஸ்டால்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமும் பங்களாதேஷ் கடைகள் தான். இது நைட் டைமில் லைட்லாம் பண்ணி இன்னும் சூப்பராக இருக்குமா மக்களே. Yeah, good man. Say one hi to. Yeah, you're over Bangladesh. Your name? My name is Sudhir. Sudhir. Bangladesh, which city you are? Songi. Okay, thank you man. Thank you sir. தம்பி வந்து ஒரு கடை போட்டிருக்காப்புல. இந்த கிளைமேட் உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்களே. அதாவது ரொம்ப குளிரில், ஆனால் கிளைமேட் வந்து ஒரு 5-6 அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ரொம்ப குளிர் காற்றுலாம் அடிக்கல, மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கு, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. ரெஸ்டாரண்ட்லாம் கொலை குத்து மக்கள், எல்லா ரெஸ்டாரண்ட்டும் ஃபுல்லாகிடுது. நெதர்லாண்ட்ஸ்லாம் 10 மணிக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட்லாம் பார்க்க முடியாது, இங்கே 7 மணிக்கே திறந்துடுறாங்க. மக்களே, மிலானை ஓரளவுக்கு சுற்றிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்க சமயத்தில் பக்கத்தில் ஏதாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோம். சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே ஒன்று கிடச்சிருச்சு, மலபார் ஸ்பைசி இந்தியன் ரெஸ்டாரண்ட். இப்போலாம் வந்து ரிவ்யூஸ் பார்க்காம உள்ளே போகிறதே கிடையாது. ஸோ ரிவ்யூஸ் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆத்தென்டிக் கேரளா ஃப்ளேவர் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்திருக்கேன். போயிட்டு இங்கே போய் என்ன இருக்குது, உண்மையாலுமே ஆத்தென்டிக் கேரளா ஃபுட் கொடுக்குறாங்கன்றதை ட்ரை பண்ணலாம் வாங்க. உள்ளே வரும்போது நீங்கள் வசலாம். பரோட்டா, மட்டன் காரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பரோட்டா இவங்களே செஞ்சது தான், ஃப்ரெஷ் பரோட்டா, நல்லது.
நாங்கெல்லாம் போட்டு A few moments later. மக்களே காலையில் 6:30 மணிக்கு வெனிஸ் சிட்டிலேருந்து கிளம்பணும். 9 மணிக்கெலாம் இங்கே வந்தோம். ஃபுல்லாக நடந்தே வந்து பல இடத்த சுற்றி பார்த்தோம். கால்லாம் வந்து பயங்கர வலி, அப்படியே உட்காந்தாச்சு. இன்னும் ஒரு 1/4 ஹவரில் எங்களோட ரிட்டர்ன் ட்ரெயின் வருது. இன்னும் பிளாட்ஃபார்ம் போடல, அதான் நானும் பிரைக் தான் உட்காந்துட்டோம். ஆனால் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. உண்மையாலுமே வெனிஸ் தான் வந்து நேற்று வரைக்கும் டாப்பில் இருந்தது. இன்றைக்கி மிலானுக்கு போனோடனே மிலான் வந்து வெனிஸை தோக்கடிச்சிச்சு. சூப்பராக இருந்தது. மெயினான விஷயம், ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வந்து இட்டாலிக்கு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டாக்ஸி, அதுக்கப்புறம் இந்த காஸ்ட்லியான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் ப்ரிஃபரே பண்ணாதீங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சூப்பராக இருக்குது. 7.5 யூரோக்கு வாங்கணும், அதை வச்சு ட்ரெயின் ட்ராவல் பண்ணோம், ட்ராம் ட்ராவல் பண்ணோம், பஸ்ஸில் போனோம். ஃபுல் டே வந்து மெட்ரோவில் தான் சுற்றணும். செம்ம கம்ஃபர்டபுளாக, நம்மளுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருந்தது. ப்ளஸ் வந்து அந்த இடங்களும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கூகுளில் பார்க்கும்போது இதுதான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்தமாகவே மிலான் வந்து செம்ம சூப்பர். ஃபைனலாக இந்த நாளை வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி இந்த மலபார் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் அவர் வேறு லெவல் பண்ணிட்டாப்புல. நீங்கள் உட்காருங்க, நானே போய் எல்லாம் என் பார்வையில் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு பிரியாணி எல்லாம் கலக்கி எடுத்துட்டாப்புல. அப்படியே ஃபுல்லாக திம்முன்னு உட்காந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா இந்த கெத்திடலாக இருக்கட்டும், இது எனக்கும் ரொம்ப புதுசு. ப்ளஸ் வந்து அதை சுற்றி இருக்க அந்த ஓல்டஸ்ட் மாலாக இருக்கட்டும், அதையும் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கூகுள்லையோ இல்லை வீடியோவில் கூட நான் பார்த்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படியே பிரம்மாண்டமாக இருந்தது. சூப்பராக இருந்தது மக்களே. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு 5வது நாள் வெனிஸ் பக்கத்தில் ஒரு 2-3 இடம் பிளான் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு பழையபடி நெதர்லாண்ட்ஸுக்கு போய் நம்ம பொழப்பு பார்க்க வேண்டியது தான். நாளைக்கு 5வது நாள் ஃபைனல் டே முடியுது. நன்றி மக்களே.